ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குருட்டாட்டமும் திறக்கப்பட்ட கண்களும் என்கிற தலைப்பின் அடிப்படையில் தொடர் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் முதல் நாள் செய்தியாக சீரியர் இறங்கிய இஸ்ரவேலர் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சீரியர் இறங்கிய இஸ்ரவேலர். ஒருவேளை இதை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தால் சீற்றம் கொண்ட சீரியர் இரக்கம் கொண்ட இஸ்ரவேலர் என்று கூட இதை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். வயதான ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு பணக்கார பெண்மணி ஒருத்தி இருந்தால் திடீரென்று அவளுக்கு அவளுடைய கண் பார்வை மங்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளாக கண் பார்வை குறைபாடு அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருந்தது. அதற்கான சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கையில் சடுதியில் திடீரென்று ஒரு நாள் கண் பார்வை முற்றிலுமாக இருண்டுவிட்டது. தன்னுடைய பார்வையை திரும்ப பெற நினைத்த அந்த பெண்மணி தான் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவரை அணுகி தன்னுடைய சூழ்நிலையை விளக்கி சொன்னார்களாம். சொல்லிவிட்டு, எவ்வளவு கட்டணம் வேண்டுமானாலும் நான் செலுத்த தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் இழந்து போன என்னுடைய பார்வையை நீங்கள் எனக்கு மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி அந்த மருத்துவரிடம் அந்த பணக்கார பெண்மணி கோரிக்கை வைத்தார்களாம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபலமான மருத்துவர் அந்த பணக்கார பெண்மணியினுடைய வீட்டுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்து கொண்டு செல்வது வழக்கமாக இருந்தது. பணக்கார பெண்மணியாக இருப்பது நிமித்தமாக அவருடைய வீட்டில் அநேக விதமான விலை உயர்ந்த மர ஜாமான்களும் கட்டில், நாற்காலி, மேஜை என்று அநேக பொருட்கள் இருந்தது. இந்த மருத்துவர் சிகிச்சை கொடுக்க வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரச்சாமான்களாக களவாடி கொண்டே சென்று கொண்டிருந்தாராம். இப்படியாக சிகிச்சை நல்ல முறையில் போய் கொண்டிருந்தது. சிகிச்சையின் அடிப்படையில் ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு முழுவதுமாக கண் பார்வை கிடைத்தது. தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வீட்டில் பெரும்பாலான பொருட்கள் களவாடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மனதில் வைத்து கொண்டார்கள். இதற்கு காரணம் அந்த மருத்துவர் தான் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. கண் பார்வை கிடைத்து விட்டது. மருத்துவர் அவர்களிடமிருந்து, அம்மா, ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி கட்டணமாக கொடுங்கள் என்று சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த பெண்மணி சொன்னார்களாம், எனக்கு கண் பார்வை இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை, நான் உங்களுக்கு பணம் தர முடியாது என்று அவர்கள் சொன்னார்களாம். இதை கேட்ட உடனே அந்த மருத்துவருக்கு பயங்கர கோபம். இந்த பெண்மணிக்கு முழுமையான பார்வையை கிடைக்க செய்து விட்டோம், ஆனாலும் இந்த பெண்மணி தன்னை ஏமாற்றுகிறாள் என்று உணர்ந்த அந்த மருத்துவர் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியினிடத்தில் போய் தன்னுடைய வழக்கை அவர் முறையீடு செய்தாராம். உடனே அந்த நியாயாதிபதி அந்த பணக்கார பெண்மணியை வரவழைத்தாராம். வரவழைத்து, ஏனம்மா நீங்கள் இப்படி முறைகேடு செய்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த பணக்கார பெண்மணி சொன்னாங்களா, ஐயா, கண் பார்வை நன்றாக இருக்கும்போது என்னுடைய கண்களுக்கு தெளிவாக தெரிந்த என்னுடைய வீட்டு மரஜாமான்கள் எல்லாம் இப்பொழுது என்னுடைய கண் பார்வைக்கு தெரியவில்லை. எனவே நான் எப்படி முழுமையான பார்வையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியும் என்று அவர்கள் சொன்ன உடனே தான் நியாயாதிபதிக்கு அர்த்தம் புரிந்தது. இந்த மருத்துவர் செய்த தில்லுமுள்ளு வேலைகளை எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. அந்த மருத்துவருக்கு சரியான தண்டனை கொடுத்து அனுப்பி வைத்ததாக கதை ஒன்றை படித்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சரீர இருளை குறைபாட்டை வைத்து ஆதாயம் பெற நினைத்த அந்த மருத்துவருடைய ஆவிக்குரிய மனநிலை எவ்வளவு குருடான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வாறு அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார், நமக்கு என்ன பாடம் என்கிற எண்ண ஓட்டத்தோடு கூட நாம் ஜெபித்து இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் தியானத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. பேச நிற்கிற அடியேன் பலவீனமான மனிதன், கர்த்தர் அடியானை மறித்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, அநேக நேரங்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து கிடக்கிறது சுவாமி. அவைகள் தெளிவாக பார்க்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளில் எங்கள் கண்களை திறந்திருளும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும்
நம்முடைய தியானத்திற்காக நாம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை இந்த நாளில் நாம் என்ன செய்ய இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரனோடு ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். இஸ்ரவேல் தேசத்தோடு போர் செய்வதற்காக சீரிய ராஜா மதியின் அடிப்படையில் திட்டங்களை வகுத்து இன்னென்ன இடத்தில் பாளையம் இறங்கி அவர்களை மேற்கொள்ளலாம் என்று சம்பாசனை செய்த அவருடைய திட்டங்களை தேவனுடைய மனிதன் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, எப்படி இன்னொரு தேசத்தில் உள்ள ஒரு ராஜாவின் ஆலோசனை கூட்டத்தில் சம்பாஷிக்கப்பட்ட செய்தி எலிசா தீர்க்கதரிசிக்கு எப்படி அறிவிக்கப்பட்டது? வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, 139வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் மிக அருமையாக சொல்லுகிறார், என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். சீரிய ராஜாவின் எண்ணங்கள், நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகனுக்கு அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. வாசிக்கிறோம்ல, ஆமோஸ் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று படிக்கிறோமே. ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு எல்லா விதமான ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் தேவனுடைய மனுஷனான எலிசாவிற்கு சீரிய ராஜாவின் ரகசியமான ஆலோசனை வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி 25வது சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் எலிசா தீர்க்கதரிசியை போல கர்த்தருக்கு பயந்து நடப்போமாகில் நம்முடைய கண்களுக்கு மறைவாக விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வலை, நமக்கு எதிராக சத்ருவாகிய சாத்தான் விரித்து வைத்திருக்கக்கூடிய கண்ணி, இவைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி தப்பி போகும்படியான சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு வாய்க்க செய்வார். படிக்கிறோம்ல 91வது சங்கீதத்தில், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு மறைவாக, நம்முடைய அறிவிற்கு புலப்படாத வகையில் நமக்கு சூது, தந்திரம், வஞ்சகங்கள், வலைகள் விரிக்கப்படுமாயானால் அதில் தப்பி பிழைக்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பாடம், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். இதைத்தான் இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருவதை பார்க்க முடிகிறது. மேலும் யோசித்து பாருங்க, எலிசா ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்றாரு, நீ இந்தந்த இடத்துக்கு போகாதப்பா, இந்தந்த இடத்துல சீரியர் பாளையம் இறங்குவார்கள் என்று ஒரு எச்சரிப்பின் செய்தியை தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொல்றாரு. அந்த ராஜா தீர்க்கதரிசி சொன்ன அந்த எச்சரிப்பின் செய்தியை அப்படியே கேட்டு நடந்து அநேக முறை தன்னை காத்து கொண்டான். 10வது வசனம் பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு ராஜா, அவன் ராஜாவாக இருந்தாலும் கூட தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடிய அந்த எச்சரிப்பின் செய்திக்கு செவியை சாய்த்து அதை கேட்டு அநேக முறை ஆபத்திலிருந்து அவன் தப்பிக்கொண்டான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 27வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்ளுகிறான்,
பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ராஜா விவேகம் உள்ளவனாய் தன்னை காப்பாற்றி கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு வேதாகமம் அநேக எச்சரிப்பின் செய்திகளை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த எச்சரிப்பின் செய்திகளை நம்ம கேட்கிறோமா? முடிவு காலத்தின் முடிவில் வாழக்கூடிய மிதமான திருச்சபையின் அங்கங்களே தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான எச்சரிப்பின் செய்திகளையும் நாம் கேட்போமாகில் இந்த உலகத்தில் சத்துருவினால் நமக்கு விரிக்கப்படக்கூடிய வலையில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடி நாம் தப்பி போகத்தக்கதான ஒரு பெரிய அனுகூலமான விசாலமான பாதையை தேவன் நிச்சயமாக தந்தருள்வார் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். இப்போ பார்க்குறாரு, சீரிய ராஜா இப்படி அநேக முறை ஆலோசனை செய்து பாளையம் இறங்கி இஸ்ரவேலரை ஜெயிக்க பிரயாசப்படுகிறான். எல்லா பிரயாசமும் விருதாவாய் முடிகிறது. ஒரு நாளில் சீரிய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் வியர்த்தமாய் போகிறது, வீணாக போயிருத, ஒரு முறை கூட என்னால் அவர்களை சூழ்ந்து முற்றுகை போட்டு ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி அவன் குழம்பினவனாக தன்னுடைய அரசவையில் உள்ள எல்லா மனிதரையும் கூப்பிட்டு கேட்குறான், உங்களில் யார் இஸ்ரவேலின் ராஜாவிற்கு உளவாளியாக தூது கொண்டு சொல்லக்கூடிய ரகசியங்களை தூற்றி திரியக்கூடிய மனிதன் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்குறான். அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவனே, அது அப்படி அல்ல, அங்கே இருக்கக்கூடிய எலிசா என்னும் தீர்க்கதரிசி நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசினாலும் கூட, பள்ளி அறை என்றால் படுக்கை அறை, படுக்கை அறையிலிருந்து சம்பாஷணை செய்தாலும் கூட அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலுடைய மனிதன், ஒரு தேவ மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் இந்த சீரிய ராஜா சொல்கிறான், நான் அவனை பிடித்து கொண்டு வரும்படி அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, போய் பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய மனிதரை எலிசா இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிந்து கொள்ளும் வரும்படியாக அவன் என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். அவங்க எல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, ராஜாவே, அந்த எலிசா தீர்க்கதரிசி இப்பொழுது எங்கே இருக்கிறாரு? தோத்தானில் இருக்கிறார் என்று சொல்லி செய்தியை கொண்டு வருகிறார்கள். செய்தியை சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய திட்டங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசி எப்படியாவது பிடித்து கொண்டு வர வேண்டும் சொல்லி விரும்பிய அந்த ராஜா தன்னுடைய இராணுவத்தையும் தன்னுடைய குதிரை, தன்னுடைய சேனை எல்லாவற்றையும் அனுப்புகிறான். எப்போ அனுப்புகிறாரு? ராத்திரி காலத்தில் அந்த சேனை வந்து எலிசாவும் கேயாசியும் இருந்த அந்த மலை இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி முற்றுகை போட்டதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமே, அந்த 13வது வசனத்தில் தொடர்ந்து படித்தோன்னு சொன்னால் 14வது வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ராத்திரியில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? எலிசா தீர்க்கதரிசி முற்றுகை போட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? காலை வேளையில் எலிசாவோட தீர்க்கதரிசி யாருங்க? கேயாசி எழும்பி அவன் அதிகாலையில் எழுந்திரிச்சு வெளியே புறப்படும் போது அந்த பட்டணத்தை சுற்றி இராணுவமும் குதிரையும் ரதங்களும் சுற்றி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? பயப்படுறான். அந்த சீரிய இராணுவத்தின் படையை பார்த்து அவன் பயப்படுறான். பயந்த மாத்திரத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்கிறாரு. கேயாசிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன நம்முடைய எஜமான் சொல்கிறாரு? நாம் 2 பேர் தானே இருக்கிறோம், நாம் இருவரையும் பிடிப்பதற்காக இந்த பட்டணத்தையே சுற்றி சீரியருடைய திரளான படை வீரர்கள் இருக்கிறாங்க, அவர்களை காட்டிலும் அதிகமான பேர் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது எலிசா, இதைத்தான் நம்ம உற்று கவனிக்க வேண்டும். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, கேயாசி சீரியரோட படையை பார்த்த மாத்திரத்தில் அவன் பயந்து நடுங்குகிறான். அவன் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆபத்து அவனை நிலைகுலைய செய்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்கிறோம். அவனால்
அக்கினிமயமான தேவ சேனையை பார்க்க முடியல. தூரத்தில் இருந்த அந்த சீரிய இராணுவத்தை கண்டு பயந்து நடுகிறான். ஆனால் அவர்களை பாதுகாக்கும்படியாக அந்த மலையை சுற்றி அவங்களுக்கு பக்கத்திலே இருந்த தேவ சேனை கேயாசியின் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆபத்துக்களை சந்திக்கும் பொழுது ஆபத்தில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவரை நாம் பார்க்காதபடி நம்முடைய கண்கள் அநேக சமயத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. தூரத்தில் இருந்த எதிரியின் சேனைதான் அவன் கண்களுக்கு தெரிந்ததே தவிர அருகில் இருந்த தேவ சேனையின் பாதுகாப்பை உணராத குருடனாகவே கேயாசி இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துக்களை பார்க்குறோம், துன்பங்களை பார்க்குறோம். இதெல்லாம் நாம் பார்க்கும்போது நம்மை வழி நடத்தக்கூடிய தேவனை உணர்ந்து கொள்ளாதபடி ஆபத்தை நினச்சே நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து பயந்து அறியாமை இருள் என்கிற குருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமயத்தில் இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களோடு என்ன செஞ்சார்? படகில் பயணித்து கொண்டிருந்தார். அப்படி படகில் பயணித்து கொண்டிருக்கும்போது பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. அந்த சுழல் காற்றின் நிமித்தமாக படகு அமிழத்தக்கதாக அலைகள் எழும்பியது. இதை பார்த்த சீஷர்கள் பயப்படுறாங்க. இயேசுவானவரோ அந்த படகின் பின்னணியத்தில் என்ன செஞ்சார்? தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார் என்று வேதாகமும் சொல்லுகிறது. அவர்கள் அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அவரை எழுப்புனாங்க. ஏசாமி எழும்பினார். எழும்பி, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அவைகள் அமைதலாயிற்று. பாருங்க, அலைகளை கண்டு சீஷர்கள் அஞ்சினார்களே தவிர அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் பக்கத்திலே இருந்தார். அலைகளாது படகுக்கு வெளியே கடல்ல இருந்துச்சு. படகிலே ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். ஆனால் சீஷர்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கு பதிலாக பொங்கி எழும்பக்கூடிய அலைகளை பார்த்து தான் பயந்தார்கள். சீஷர்களுடைய மனமும் இயேசுவை காணாதபடி குருடாக இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? இங்கு பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? எல்லாருமே எதுக்காவது பயப்படுறோம். கொஞ்சம் பேருக்கு இருளை பார்த்தா பயம், சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், இன்னும் கொஞ்சம் பேருக்கு தங்களுடைய நோயை குறித்து பயம், இன்னும் சில பேருக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் என்று சொல்லி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே பயத்திற்கு அடிமையானவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட வேதாகமும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால், நாம் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகளையும் சவால்களையும் கண்டு பயப்படாதபடி அவைகளுக்கு மத்தியிலும் நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவரை பார்க்கத்தக்கதாக தேவனே எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதே நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாஞ்சையுமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் செய்தியாக நம்ம என்ன செய்ய முடிகிறது? புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ மலையை சுற்றி தேவசேனை இருக்கிறது. இந்த தேவசேனை எலிசாவிற்கு மாத்திரம்தான் முதலில் தெரிந்தது. ரெண்டாவது, எலிசா ஜெபித்த மாத்திரத்தில் கேயாசியின் கண்களுக்கு அந்த தேவசேனை தெரிந்தது. இந்த தேவ சேனை, அக்கினிமயமான அந்த சேனை சீரிய இராணுவத்தின் கண்களுக்கு தெரியல. இப்போ எலிசாவை பிடிக்கும்படியாக சீரிய இராணுவம் அந்த மலையை நோக்கி என்ன செய்கிறாங்க? பயணித்து வர்றாங்க. இப்போ கேள்வி என்ன? தேவ சேனை அந்த சீரிய சேனையை அழித்ததா என்று சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், தேவ சேனை சீரியருடைய சேனை ஒன்றுமே செய்யலை. அப்போ எதுக்காக அந்த இடத்துல தேவனுடைய சேனை அந்த மலையை சுற்றி பிரகாசத்தோடு நின்றது அப்படின்னு சொன்னால், தேவ மனிதனின் ஊழியக்காரன் பயந்தான். அவனுடைய பயம் நீங்கி விசுவாசம் பெருக வேண்டும். ஏன்னா விசுவாசமின்மையோட பெரிய அறிகுறி தான் பயம். அவனுடைய பயத்தை நீக்கி நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவசேனை அந்த இடத்துல தோன்றியது. இப்போ அவங்க நெருங்கி வர்றாங்க. இந்த சமயத்தில் மறுபடியும் எலிசா ஜெபிக்கிறார். முதல்ல எலிசா ஜெபித்தார், கேயாசியின் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இப்போ எலிசா ஜெபிக்கிறார். அந்த சீரிய இராணுவத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கண் மயக்கம் உண்டானது. தற்காலிகமாக அவர்களுடைய கண்கள் எல்லாம் இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
கண் மயக்கம் உண்டாயிருச்சு. இப்பொழுது எலிசா அவர்களை போய் தேடி பார்த்து அவர்களை விசாரித்து, நீங்கள் தேடுகிற மனுஷன் இங்கே இல்லை, இது பட்டணத்திற்கு போகக்கூடிய வழியும் இல்லை, நான் உங்களை அந்த மனிதனிடத்தில் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, சமாரியாவிற்கு அவர்களை அழைத்து செல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. சமாரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிற்கு முன்பாக சீரிய இராணுவ வீரர்கள், இப்போ எல்லாரும் யாரோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜாவின் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக சீரிய இராணுவம் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் எலிசா ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. அவர்கள் சமாரியாவில் வந்தபோது 20வது வசனம், எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்திரலும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ இவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இதை வாசிக்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு மனிதன், நம்மை போல பாடுள்ள மனிதன், அவன் ஜெபித்த மாத்திரத்தில் வேலைக்காரனுடைய கண்களுக்கு தேவசேனை தெரிந்தது. நம்மை போல பாடுள்ள மனிதன் ஜெபித்த மாத்திரத்தில் சீரிய இராணுவத்தில் உள்ள ஒட்டு மொத்த படை வீரர்களின் கண்களும் குருடானது. மறுபடியும் அவன் ஜெபிக்கிறான், ஒட்டு மொத்த இராணுவ வீரர்களின் கண்களும் திறக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் எவ்வளவாக தம்முடைய மகனின் ஜெபத்தை கேட்டார் பாருங்க. அவர் என்ன ஜெபம் பண்றார், அது வாய்த்தது. அவர் ஜெபித்த மாத்திரத்தில் அது நடந்தது. இதை பார்க்கும் பொழுது இந்த ஜெப அனுபவம் இவர் யாரிடம் கற்றிருப்பார் என்று சொன்னால், இவருக்கு முன்னோடியான எலிசாவிற்கு முன்னோடியான எலியாவும் இதே மாதிரி பாடுள்ள ஒரு மனிதன்தான். அவரும் கருத்தாய் ஜெபித்த பொழுது இறைவன் உடனே பதில் கொடுத்தார். நாம் படிக்கிறோம்ல, மழை வராதபடி எலியா என்கிற மனிதன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதமும் வானம் என்ன செய்யல, மழையை பெய்யல. எலியா மறுபடியும் ஜெபித்தார், வானம் மழை பொழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் எலிசா எலியாவை பின்பற்றி அவர் ஜெபித்தார். பாருங்க, எலிசா ஜெபம் பண்ணாரு, ஆவிக்குரிய கண் கேயாசிக்கு திறந்துச்சு. எலிசா ஜெபம் பண்ணாரு, சீரிய இராணுவத்தோட கண்கள் மூடப்பட்டுச்சு. மறுபடியும் எலிசா ஜெபிக்கிறார், சீரிய இராணுவ வீரர்களின் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அனுபவம். தேவ மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் உடனுக்குடன் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் பதில் கொடுத்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும், ஒரு சிறு நிகழ்வோ அல்லது பெரிய நிகழ்ச்சியோ ஜெபத்தோடு கருத்தாய் ஜெபித்து நாம் துவங்குகிறோமா? அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கருத்தோடு ஜெபித்து நாம் அந்த காரியத்தை நடப்பிக்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையோடு கூடிய கேள்வியை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். இப்போ இந்த சீரிய இராணுவத்தோட ஒட்டு மொத்த வீரர்களும் ராஜாவின் கைக்குள்ளாக இருக்கிறாங்க, இஸ்ரவேலின் ராஜாவின் கைக்குள்ளாக. இஸ்ரவேலோட ராஜா என்ன கேள்வி கேட்டிருப்பார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் கேட்டு பார்ப்போமே நம்மகிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை அநேக முறை நம்மளை பழிவாங்கணும், எப்படியாவது நம்மை காலி செய்து விட வேண்டும், எப்படியாவது இவர்களுக்கு அநியாயம் செய்யணும்னு சொல்லி கங்கணம் கட்டி திரியக்கூடிய மனிதர்கள் கையும் மெய்யுமாக நம்முடைய கையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன செய்வோம்? இப்போ அப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க. சீரியர்கள் இஸ்ரவேலரை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி பலமுறை பிரயாசப்பட்ட இந்த சீரியர்கள் இப்பொழுது வசமாக இஸ்ரவேலருடைய கரங்களில் மாட்டிக்கொண்டாங்க. இதே போல நம்மிடம் யாராவது நமக்கு அநீதி, நமக்கு தீங்கு, நமக்கு தீமை செய்ய பிரயாசப்பட்டு நம்ம எப்படியாவது காலி பண்ணிடணும்னு நினைக்கிற மனுஷங்க உங்களுடைய கையிலையோ என்னுடைய கையிலையோ கிடைச்சா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எலிசா என்ன செய்தார்? இஸ்ரவேலின் ராஜா கேட்குறாரு, என் ஆண்டவனே, இவர்கள் எல்லாரையும் வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படி அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் வையும் என்றான். எதிரிக்கு சாப்பாடு போடு, விருந்து வச்சு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறான். அவர் சொன்ன மாதிரியே அவங்க என்ன பண்ணுறாங்க? 22வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ?
இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு இவர்களுக்கு என்ன கொடுங்க? அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். வேதாகமத்தில் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை கொய்ப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் எலிசா தீர்க்கதரிசி செயல்பட்டார். சத்ருவாகிய சீரிய இராணுவத்திற்கு அவர்களை அழித்து போடுவதற்கு பதிலாக அப்பமும் தண்ணீரும், தாகத்தில் சோர்ந்து போன அவர்களுக்கு தண்ணீரையும், நடந்து நடந்து களைப்படைந்த அவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவர்கள் ஆத்துமாக்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை எலிசா தீர்க்கதரிசி செய்கிறார். வசனம் சொல்லுது, சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குய்ப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். சத்துருவிற்கு ஆகாரம் கொடுத்து தாகமாயிருக்கிற சத்துருவிற்கு தண்ணீர் குடிக்க கொடுக்கிற மனுஷனுக்கு யார் பலன் கொடுப்பாராம்? கர்த்தர் பலன் கொடுப்பாராம். அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரா? எலிசாவின் இந்த அற்புதமான உபசரிப்பிற்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரான்னு சொல்லி பார்த்தோன்னா கர்த்தர் பலன் கொடுத்தார். என்ன பலன் கொடுத்தார் தெரியுமா? இந்த சம்பவத்திற்கு அப்புறம் சீரிய ராஜாவின் சேனை இஸ்ரவேல் மீது போர் தொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கைவிட்டுட்டு அவர்கள் அதற்கு பின்பாக வரவே இல்லையாம். 23ஆம் வசனம் தான் சொல்லுது, அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவே இல்லை. அப்போ ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அப்படித்தானே வேதாகமத்தில் படிக்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம். இங்கு எலிசாவினுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. தேவனுக்கு பிரியமான காரியத்தை எலிசா செய்ததினாலே அவர்களுடைய சத்துருக்களும் அவர்களோடு சமாதானமானார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. என்ன பிரியமான காரியத்தை எலிசா செய்தார்? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். இப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்ன? தீமை செய்த மனிதனுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு குணம் தேவனுக்கு பிரியமானது. அந்த வழியில் எலிசா சீரியரை நடப்பித்தது நிமித்தமாக சீரிய தேசத்தோடு இஸ்ரவேல் தேசம் சமாதானத்திற்கு நேராக வழிநடத்தப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்க முடிகிறோம். பாருங்களேன், எலிசா சீரிய வீரர்களோட சரீர கண்ணை மாத்திரம் திறக்கலை, அவருடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்தார். எப்படி? அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அவருடைய அன்பின் கண்களை திறந்து சமாதானம் உண்டாகும்படியாக செய்தார். அதனால சீரியரோட தண்டுகள் அதற்கு பின்பாக இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக கடந்து வரவில்லை என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் குருட்டாட்டமும் திறக்கப்பட்ட கண்களும் என்கிற செய்தியின் அடிப்படையில் முதல் பாகத்தில் சீற்றம் கொண்டு எழுந்த சீரியருக்கு இரக்கம் காண்பித்த இஸ்ரவேலரை குறித்து படித்தோம். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படியெல்லாம் திறக்கப்பட்டுச்சு என்கிறதை நாம் படித்தோம். இந்த செய்தியில் நாம் கற்றுக்கொண்ட 3 பாடங்களை நாம் என்ன செய்வோம்? மீள்பார்வை செய்து பார்ப்போம். முதலாவது, நம்முடைய கண்களுக்கு மறைவாக சத்ருவாகிய சாத்தான் விரிக்கக்கூடிய வலையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளணும்னு சொன்னால் நாம் தேவனுக்கு பயந்திருக்கணும். அறியாமை இருள் நீங்கி நாம் தப்பி போகத்தக்கதாக தேவனுக்கு பயந்திருக்கணும். இது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், நாம் சந்திக்கக்கூடிய ஆபத்துக்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அநேக சமயத்தில் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து பயத்தை உண்டு பண்ணி நமது கண்களை குருடாக்காதபடி பிரச்சனைகளை பாராமல் தேவ சேனையை பார்க்க நாம் என்ன செய்யணும்? பழகிக்கணும். வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், கஷ்டங்கள், சவால்கள், சோதனைகளின் மத்தியில் அவைகளை கண்டு நாம் பயந்து நடுங்கிறோமா? அவைகளின் வழியாக நம்மை நடத்தி செல்லக்கூடிய தேவனையும் தேவ சேனையையும் பார்க்க நாம் பழகிறோமா? ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன்.
எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்துக்கு வர இருந்த ஆபத்தை குறித்து எச்சரிக்கை கொடுத்தார். அவர் ஆபத்தை குறித்து எச்சரிக்கை செய்தியை கொடுத்ததுனால கடைசி அவரை எப்படியாவது தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சீரியரின் இராணுவம் முயன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திற்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கக்கூடிய மனிதனுக்கும் ஆபத்து வரும். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு அவன் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த உலகத்திற்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கக்கூடிய மீதமான திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் ஆபத்து வரத்தான் செய்யும். அந்த ஆபத்து நாளில் நாம் பயந்து நடுங்காதபடி நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை நோக்கி பார்க்க நாம் என்ன செய்யணும்? பழக வேண்டும். மூன்றாவது, சத்துருவிற்கு ஆகாரம் கொடுத்து தேவனை பிரியப்படுத்துவதனால் பகை, வெறுப்பு, மூர்க்கம், கோபம் அப்படிங்கிற குருடு மறைந்து அன்பு, சமாதானம் என்னும் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டன. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய இருள் நம்மை விட்டு அகல இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் ஆவிக்குரிய நிலையில் நம்ம குருடர்களாக இருக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய இருள் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட செய்தியின் அடிப்படையில் அன்புள்ள ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசி, கேயாசி, சீரிய இராணுவம், இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒரு விசை திருப்பி பார்க்குறோம். ஆண்டவரே, பயம் என்கிற ஒரு குருடு எங்களிடத்தில் இருக்கிறதா? எங்களுடைய பயத்தை கர்த்தர் நீக்கி போடுங்க சுவாமி. உள்ள ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்கு பயந்திருக்கணும். தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது எங்களுடைய கண்களுக்கு மறைவாக விரிக்கப்படக்கூடிய எல்லா வலைகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறீர் என்பதை படித்து கொண்டோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் சத்துருவிற்கு உபசரணை செய்யும் பொழுது ஆவிக்குரிய இருள் அகன்று சமாதான கண்கள் திறக்கப்படும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் வேறு என்னென்ன அறியாமை இருள் இருக்கிறது? ஆண்டவரே, குருட்டாட்டம் உள்ள சூழ்நிலையில் நாங்கள் இருப்போமானால் எங்களுடைய குருட்டாட்டம் நீங்கி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.